ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாவித்ரி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இவங்க வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், இவங்களுடைய அம்மா அப்பாவும் கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. ஸோ அதனால் இவங்க தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களெலாம் யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இவங்களுடைய முதல் கனவை மறக்க முடியாதனால திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக வேணும். ஜாதி வசதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் படித்து முடிச்சு இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆனால் திருமணமாகி மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குழந்தைங்க இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.